இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. மாலத்தீவு அதிபர் முகமது முய்சுவோட இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு, பிரதமர் மோடியோட லட்சத்தீவு பயணம் தொடர்பா மாலத்தீவு அமைச்சர்களோட சர்ச்சை பேச்சு, அதுக்கப்புறமா பாய்காட் மாலத்தீவு, விசிட் லட்சத்தீவுன்னு கடந்த ஒரு மாசத்துல ஒரு பெரிய பிரளயமே வெடிக்கிற மாதிரி இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்தியாவுக்கு மேலும் அச்சுறுத்தல் விடுக்கிற விதமா சீனாவோட உளவு கப்பல் மாலத்தீவு வரப்போறதா செய்திகள் வெளியாயிருக்கு. சரி, மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் இப்ப மாலத்தீவு சீனா பக்கம் திரும்புறாங்க? இது தொடர்பான விவரங்களை இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்திய பெருங்கடல் லட்சத்தீவுக்கு அருகாமையில அமைஞ்சிருக்க தீவுகளின் கூட்டம் தான் மாலத்தீவுகள். புதுச்சேரி அளவுதான் இருக்க இந்த நாட்டுல சுமார் 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிச்சுட்டு வராங்க. இந்த சின்ன நாடு இந்தியாவுக்கு அருகில் இருந்தாலும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா இருந்துட்டு வருது. ஏன்னா வளைகுடா நாடுகள்ல இருந்து இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கு எண்ணெய் கொண்டு வர கப்பல்கள் எல்லாமே மாலத்தீவு வழியா தான் போகுது. இருந்தாலும் மாலத்தீவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரே நாடு இந்தியாங்கிறதால மருத்துவம், வேலை வாய்ப்பு, அத்தியாவசிய பொருட்கள்னு எல்லாத்துக்குமே மாலத்தீவு இந்தியாவை சார்ந்துதான் இருக்கு. இதனாலேயே இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவுகள் நல்லபடியாவே இருந்துட்டு வந்துச்சு. ஆனா போன வருஷம் மாலத்தீவு அதிபரா பொறுப்பேற்ற முகமது முய்சு சீன சார்பு கொள்கையை கொண்டிருக்காரு. தனது தேர்தல் பிரச்சாரத்திலேயே இந்தியாவை வெளியேற்றுவோம்னு சொல்லிட்டு வந்த முய்சு இப்போ அதிபரானதுக்கு அப்புறமா அதுக்கான வேலைகளை மும்முரமா பார்த்துட்டு இருக்காரு. இனிமே நாங்க இந்தியாவை சார்ந்திருக்க மாட்டோம்னு தெரிவிச்சிருக்க முய்சு மருந்துகளை அமெரிக்கா கிட்ட இருந்தும், அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை துருக்கி கிட்ட இருந்தும், மருத்துவத்துக்கு தாய்லாந்தையும் அரபு நாடுகளையும் சார்ந்திருப்போம்னு சொல்லியிருக்காரு. சமீபத்துல சீனா போயிருந்த முய்சு உங்க நாட்டு மக்களை எங்க நாட்டுக்கு சுற்றுலாவுக்கு அனுப்புங்கன்னு சீன அதிபர் கிட்ட கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சீனாவோட 20 ஒப்பந்தங்களையும் மாலத்தீவு அதிபர் முய்சு போட்டிருக்காரு. மேலும் மாலத்தீவுல இருக்க இந்திய ராணுவ வீரர்கள் மார்ச் மாதத்துக்குள்ள தங்கள் நாட்டை விட்டு வெளியேறணும்னு கெடு விதிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் இப்போ இந்தியாவுக்கு மேலும் நெருக்கடி கொடுக்கிற விதமா சீனாவோட உளவு கப்பல் மாலத்தீவு வரப்போறதா செய்திகள் வெளியாகிருக்கு. சியாங் ஹெங் ஹாங் 03ன்னு சொல்லப்படுற சீன உளவு கப்பல் இந்தோனேசியாவை தாண்டி இந்திய பெருங்கடல் பகுதியில இப்போ ஊடுருவி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கப்பல் அடுத்த வாரம் மாலத்தீவு துறைமுகத்தை அடையும்னு சொல்றாங்க. இந்திய பெருங்கடல்ல மாலத்தீவு கேந்திய முக்கியத்துவம் வாய்ந்த நாடா இருக்கிறதால மாலத்தீவு கூட நட்பு நாடா இருந்தா இந்திய பெருங்கடல்ல ஆதிக்கம் செலுத்த முடியும்னு சீனா நம்புறதா நிபுணர்கள் சொல்றாங்க. ஏற்கனவே ஆப்பிரிக்க நாடான ஜிபூட்டி, பாகிஸ்தானோட கராச்சியில உளவு கப்பல்களை சீனா நிறுத்தி வச்சிருக்க நிலையில மாலத்தீவுலையும் உளவு கப்பல்களை நிறுத்துறது மூலமா இந்திய பெருங்கடல்ல இந்தியாவோட ஆதிக்கத்தை குறைக்கவும் உளவு தகவல்களை சேகரிக்கவும் முடியும்னு சீனா நம்புறாங்க. ஆனா இந்தியாவுக்கு எதிராக அதிபர் முய்சு எடுத்துட்டு வர நடவடிக்கைகளுக்கும் சீன உளவு கப்பல் மாலத்தீவு வர்றதுக்கும் அந்நாட்டோட பிரதான எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதா இப்போ செய்திகள் வெளியாயிருக்கு. சரி, இவ்வளவு நெருக்கடிகளை மாலத்தீவும் சீனாவும் நமக்கு கொடுத்துட்டு வரும்போது இந்தியா ஏன் அமைதியாவே இருக்குங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இது போன்ற பிரச்சனைகளை இந்தியா காலம் காலமா சந்திச்சுட்டு வரதாவும், இப்போதைக்கு மாலத்தீவு பிரச்சனையை இந்தியா மென்மையா அணுகிறது தான் நல்லதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே மாலத்தீவுல புதுசா தேர்ந்தெடுக்கப்படுற அரசுகள் இந்தியா இல்லனா சீனாங்கிற நிலைப்பாட்டை மாறி மாறி எடுத்துட்டு வர்றாங்க. இப்போ முய்சுவோட அரசு சீன நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா அடுத்த அரசு இந்திய நிலைப்பாட்டை எடுக்கலாம். அதனால இந்த சமயத்துல மாலத்தீவுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்தா அது எதிர்காலத்திலையும் மாலத்தீவு இந்தியா உறவுல பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத இந்தியா நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த வகையில இந்தியாவோட இந்த அமைதியான போக்கு ரொம்பவே சரியானதுன்னு புவிசார் அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க.